நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து அரேஞ்ச் மேரேஜ் அப்படிங்கிற வீக்குக்குள்ள ஒரு ஒன் ஷாட் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகேவா? உங்களுக்கு நார்மல் எஃப்எஃப் பிடிக்குன்னா அது என்னோடய ஃபர்ஸ்ட் சேனலில் இருக்குது. அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் சேனல் லிங்க், வாட்ஸ்அப் சேனல் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதை ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைன்னா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஓகே வாங்க டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீன்லேயே பார்த்தா ஜேகே வந்து காரில் போயிட்டுருக்கான். அவன் முன்னாடி வந்துட்டு அவன் பிஏ உட்காந்துருக்காங்க, பக்கத்தில் டிரைவர் இருக்காங்க. அந்த ஃபைல்லாம் பார்த்துட்டிங்களா? எஸ் சார் பார்த்துட்டேன் சார், அதெல்லாம் ஓகே தான். ஓகே. அங்கே வந்து ஒரு பொண்ணு தான் உட்காந்துருக்கா. அவள் ஜேகே பார்த்துட்டு, சார் இந்த இது மட்டும் கொஞ்சம் நம்ம கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். லேப்பை கொடு. ஜேகே வந்து அந்த லேப்பை வாங்கிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். அவன் பார்க்கும்போது கரெக்டாக கார் வந்து சிக்னல் நின்றுச்சு. எவ்வளோ நேரம் ஆகும் சார்? 3 நிமிஷம் ஆகும். ஓ அப்படி சொல்லிட்டு அவன் வந்து சும்மா அந்த இதை பார்த்துட்ருக்கான். அப்போ அவன் ஐஸ் வந்துட்டு அங்கிட்ட இங்கிட்ட சும்மா நார்மலாக வேடிக்கை பார்க்கும்போது ஒரு சைட் பார்க்குறான். அங்கே பார்த்தா வந்து குரூப்பாக பசங்க நின்று ரேக் பண்ணிகிட்ருக்காங்க. அது வந்து பஸ் ஸ்டாண்ட். ஸோ குரூப்பாக நின்று ரேக் பண்ணிகிட்ருக்காங்க. ஜேகே பார்த்துட்டு, இன்னும் இவங்கெல்லாம் திருந்தவே இல்லைல்ல, இந்த விஷயம் இப்போதைக்கு ஒழியாது போல் அப்படி சொல்லிட்டு ஜேகே அதை பார்த்துட்டு அப்படி கேஷுவலாக அவன் கண் எடுக்க போகிறான். டக்குன்னு அவன் கண்ணில் ஏதோ ஒன்று தென்படுது. அவன் டக்குன்னு பார்த்தா அங்கே வீதம் செம்ம கியூட்டு. நான் தமிழில் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா சென்டரில், அந்த மாதிரி அழகானுட்டு எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான். அவனுக்கு பயமாக இருக்குது. அச்சிச்சோ நம்மளே ரேக் பண்ணுவாங்களாம் அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு பொறுமையாக எட்டி பார்க்க சொரட்டுன்னு உள்ளே போக அப்படின்னு சொல்லி பண்ணிகிட்ருக்கான். ஜேகே பார்த்துட்டு க்யூட்டாக இருக்கான்ல அப்படி சொல்லிட்டு அந்த பையனே பார்த்துட்ருக்கான். க்யூட்டாக ரியாக்ஷன் கொடுத்துட்ருக்கான். அவன் கண்ணில் வேறு அழகாக ஐலைனர்லாம் விட்டுருக்கான். செம்ம அழகாக இருக்கு அவன் கண்ணு பார்க்கவே. ரொம்ப அழகாக இருக்குது அந்த கண்ணு, என்ன இருக்கிற வகையில். வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக எட்டி எட்டி பார்த்துட்ருக்கான். ஜேகே பார்த்துட்டு ரொம்ப அழகாக இருக்கான். அப்படியே சைலண்ட்டாக அப்படியே வீயவே பார்த்துட்ருக்கான். அவன் எந்த ஒரு ஃபைலையுமே பார்க்கவே இல்லை. கரெக்டாக கார் வந்து மூவ் ஆகுது. பட் ஜேகே ஐஸ் ஃபுல்லாக மேலே தான் இருக்குது. அவ்வளோ அழகாக நின்று ஸ்டில் எட்டி பார்த்துட்டே இருக்கான். கரெக்டாக பார்த்தா பஸ் வருது. ஜேகே வந்து அவன் எங்கேயோ எட்டி பார்க்குறேன்னு சொல்லி அவன் கரெக்டாக கார்லேருந்து பார்க்குறான். பஸ் வருது. அந்த பசங்கள்லாம் பஸ்ஸில் ஏறிட்டாங்க. அதுக்கப்புறம் குடுகுடுன்னு வந்து ஏறிட்டு அவங்க எல்லோரும் பின்னாடி ஏறியிருக்காங்க. பட் மட்டும் முன்னாடி பொறுமையாக பதுங்கி பதுங்கி ஏறிட்டு முன்னாடி ஒரு சீட் இருக்கா, அதில் போய் உட்காந்துக்கிட்டு அவன் பேக் வச்சு ஃபேஸ் வேறு க்ளோஸ் பண்ணிக்கிறான். ஜேகேக்கு அதை பார்க்கும்போது லைட்டாக ஸ்மைல் வருது. என்ன பண்ணுறான் இவன்? அப்படியே பார்த்துட்டே இருக்கான். காரை ஸ்லோ பண்ணுங்க. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு காரையும் ஸ்லோ பண்ணிட்டாங்க. என்னாச்சு தெரியலையே எப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு ஜேகே பார்த்துட்டு, 2 பேரும் சைலண்ட்டாக இருக்கீங்களா? ஓகே சார் அப்படி சொல்லிட்டு 2 பேருமே எதுவுமே பேசலை. கப்பு சிப்புன்னு வாயை மூடிக்கிட்டாங்க. பட் இங்கே ஜேகே சின்சியராகவே பார்த்துட்ருக்கான். எவ்வளோ அழகாக இருக்கான். என் மனசுக்குள்ளே இது 1000 தடவை சொல்ல வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ அழகாக இருக்காங்களேன்னு. எனக்கு 34 வயசு ஆகுது. இது வரைக்கும் எனக்கு ஒருத்தரை பார்த்து கூட இந்த ஃபீல் வந்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம். டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது அப்படி சொல்லிட்டு அந்த பஸ்ஸை வந்து ஃபாலோ பண்ண சொல்லிட்டான். இவன் கார் வந்து அந்த பஸ்ஸை ஃபாலோ பண்ணிட்டேன். அந்த காலேஜ் வரைக்கும் போயிடுச்சு. அதாவது காலேஜ் பக்கத்தில் ஸ்கூல் இருக்குது. அந்த காலேஜ்கிட்ட இறங்கிட்டு அவன் பார்க்குறான். எல்லா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் வந்து உள்ளே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே ரேகிங்லாம் எடுத்து நடக்கலையான்னு சொல்லிட்டு காலேஜ்கிட்ட ஒழிஞ்சு பார்த்துட்ருக்கான். காலேஜா? பட் அப்படி சொல்லிட்டு பார்த்தா கரெக்டாக ஸ்கூலுக்கு குடுகுடுன்ட்டே ஓடுறான். க்யூட்டாக ஓடுறான்ல. எடுங்க. ஓகே சார் அப்படி சொல்லிட்டு காரை டக்குன்னு எடுத்து நேராக ஆஃபீஸ் கொண்டு போயிட்டாங்க. அங்கே போனோன்னே மீட்டிங்லாம் நடத்திட்டு இருக்காங்க. அங்கே மீட்டிங்கில் அவ்வளோ பேர் பேசுகிறாங்க. பட் ஜேகே கவனம் ஒன்றுலையுமே இல்லை. அழகாக இருந்தால அந்த பேக் போட்டு குடுகுடுன்னு ஓடும்போது நைஸ், இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப அழகாக தான். ஈவினிங் எத்தனை மணிக்கு ஸ்கூல் முடியும்? ஒரு நிமிஷம். மீட்டிங்கில் அந்த எல்லாருமே ஜேகே பார்க்குறாங்க. ஏன்னா மீட்டிங் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் ஈவினிங் எத்தனை மணிக்கு ஸ்கூல் முடியும்னு கேட்குறான். சார் 4 o'clock சார். ஓகே கண்டினியூ பண்ணுங்கள். என் மூஞ்சில் ஏதாச்சும் இருக்கா? இல்லை சார் அப்படி சொல்லிட்டு டக்குனு கண்டினியூ பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ஜேகே வந்து நேராக வந்து அவன் கேபினில் உட்காந்துட்டான். அவனுக்கு ஸ்டில் எப்படா ஸ்கூல் முடியும்னு தோணிகிட்டே இருக்குது. அவன் வாட்சை பார்த்துட்டே இருக்கான். ஒரு வழியாக ஸ்கூல் முடிகிற டைமிங்கும் வந்துச்சு. இப்போ அவன் கார் அங்கே தான் நின்றுட்டுருக்கு. பார்த்தா டே வரவே இல்லை. வெயிட் பண்ணி மணி 5:30 ஆயிடுச்சு. இப்போ தான் டே பொறுமையாக வெளியே வரான். அதாவது ஸ்கூலில் யாருமே இல்லை. அப்புறம் தான் பொறுமையாக வெளியே வந்துட்டு அப்பாடா யாரும் இல்லை அப்படி சொல்லிட்டு அவன் நெஞ்சில் அவனே கை வச்சு டப் பண்ணிக்கிறான். டே இன்னைக்கு பத்திரமா நீ வீட்டுக்கு போயிடுவேன். பர்ஃபெக்ட் அப்படி சொல்லிட்டு அவன் போய் வெயிட் பண்ணிகிட்ருக்கான். 6 மணிக்கு ஒரு பஸ் வருது. அதில் ஏறிட்டு பஸ்லேருந்து இறங்கும்போது அப்படியே பார்த்துட்டே இருக்கான்.
டே வந்துட்டு அப்படியே பஸ்லேருந்து பொறுமையாக பார்த்துட்டே இறங்குறான். ஜேகே பார்த்துட்டு எவ்வளோ பயப்படுறான். ம் இனிப்பே பயப்பட மாட்டான். அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் இறங்கிட்டு குதிச்சு குதிச்சு ரோட்டில் போயிட்டுருக்கான். வந்துட்டே வந்துட்டு இன்னைக்கு யாரையும் நான் ரேக் பண்ணலை அழகாக பாட்டு வேறு பாடிட்டு போயிட்டுருக்கான். அதை பார்க்கும்போது ஜேகே லைட்டாக சிரிப்பு தான் வருது. க்யூட்டாக பண்ணுறான்ல அப்படி சொல்லி பார்த்துட்ருக்கான். கரெக்டாக பார்த்தா டேவோட வீடு வந்துடுச்சு. டோர் ஓப்பன் பண்ணி பாட்டி தேங்காய் வந்துட்டியா வந்துட்டேன் அப்படி சொல்லிட்டு குடுகுடுன்னு போய் ஹக் பண்ணிட்டு இன்றைக்கி என்ன யாருமே ரேக் பண்ணல தப்பிச்சிட்டேனே அட பாவி தப்பிச்சிட்டேன்னு வீட்டுக்கு 7 மணிக்கு வர அடிச்சேன் அப்படி சொல்லிட்டு அவங்க கையை வாங்குறாங்க. சிரிச்சிட்டேன்னு யாருமே ரேக் பண்ணலை சந்தோஷப்படு வா போய் சாப்பிடல அப்படி சொல்லிட்டு 2 பேரும் உள்ளே போயிட்டாங்க. பாட்டி மட்டும்தானோ சார்? போகலாமா சார்? போகலாம் காரடு. நேராக வந்துட்டு அவன் வீட்டுக்கு போகுது. வீடு அவ்வளோ பெரிய வீடு. வீட்டில் யாருமே இல்லை. ஜேகே அவன் பாட்டு போய் சைலண்ட்டாக பெட்டில் படுத்துட்டான். அவனுக்கு மைண்ட் ஃபுல்லாக மட்டும்தான் இருக்கான். அழகாக இருந்தான்ல. அப்படி சொல்லிட்டு அவன் வந்து அங்கே போர்டெலாம் வச்சுருக்கான் வரைகிறதுக்கு. அதில் போய் டேயை வரைய ஸ்டார்ட் பண்ணுறான். அந்த தமிழில் நடுவில் இருக்கிறது தான் வரைகிறான். செம்ம அழகாக இருக்குது. மார்னிங் 7 மணி ஆயிடுச்சு. ஃபுல்லாக வரைஞ்சி முடிச்சிட்டான். நைட்டு ஃபுல்லாக தூங்கிருக்கவே மாட்டான். அப்படியே அவனை மாதிரியே இருக்குது அப்படி சொல்லிட்டு அதனால பெருசாக வர வரைஞ்சிருக்கான். அப்படியே அவன் ரூமில் எடுத்து மாட்டோம். செம்மையாக இருக்குது இந்த பிக்கு. அதை பார்த்துட்டு ஜிக்கு லைட்டாக ஸ்மெல் பண்ணிட்டு டைம் ஆயிடுச்சு 8 மணிக்கு பஸ் ஏறிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு கடகடன்னு குளிச்சு கிளம்பிட்டு வரான். அவன் வந்தோடனே காரையும் எடுத்துட்டாங்க. இப்போ கார் நேராக போய் அந்த பஸ் ஸ்டாண்ட் கிட்ட தான் நிற்கிது. டெய்லியும் அதே மாதிரி தான் பண்ணுவான் போல். இன்றைக்கி க்யூட்டாக எட்டி பார்த்துட்ருக்கான். நான் அப்பயே சொன்னேன் பாட்டிகிட்ட நான் 6 மணி பஸ்க்கே போகிறேன். இந்த பாட்டி தான் 8 மணிக்கு போடா இதுக்கு அவ்வளோ சீக்கிரம்னு சொல்லி இங்கே பாரு ஐயோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. டெய்லி வாழ்க்கை போராட்டமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக எட்டி பார்த்துட்ருக்கான். ஜேகே பார்த்துட்டு காரை கொண்டு போய் பஸ் ஸ்டாண்ட் கிட்ட நிறுத்துறான். எல்லா ஸ்டூடெண்ட்டும் டக்குன்னு அங்கே பஸ்ஸு வந்து நிற்க வேண்டிய இடத்துல கார் நிற்கவே எல்லாம் டக்குன்னு பார்க்குறாங்க. ஜேகே வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணிட்டு டேவை பார்க்குறான். வந்துட்டு இவன் இதுக்கு இங்கே பார்க்குறான் யார் இவன் அப்படி சொல்லிட்டு சைலண்ட்டாக பார்த்துட்ருக்கான். ஜேகே வந்து இறங்கி கிட்ட வரான். அங்கே இருக்க பசங்களாம் அப்போ தான் நோட் பண்ணுறான். அவன் என்னடா அங்கே நின்றுட்டுருக்கான். வந்துட்டு அப்படியே சைலண்ட்டாக அச்சோ இவன் வந்ததில் எல்லோரும் என்ன பார்த்துட்டாங்க யாரா நீ அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்ருக்கான். ஜேகே வந்துட்டு டேவோட கையை பிடிச்சிட்டு வா போகலாம். ஏய் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து பார்க்குறான். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஜேகே கூப்பிட்ருப்பாங்க. என்ன எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டை நீங்கள் கூப்பிட்ற? உங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டா முட்டு போறியா? அது நீ ரேக் பண்ணினா நான் போலீஸை கூப்பிடுவேன். எல்லாம் அப்படியே கப்பு சிப்புன்னு ஆகிட்டாங்க. வா அப்படியே வந்துட்டு பார்க்குறான். அங்கே இருக்கவனுங்களா இங்கே வா அப்படி சொல்லி சிக்னல் காட்டுறாங்க. வந்துட்டு ஐயோ அவங்க கிட்டே போகிறதுக்கு இவங்கூடயே போயிடலான்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு போய் ஜேகேயோட காரில் ஏறிட்டான். ஜேகே யார் என்னைக்கு எதுவுமே தெரில. காரில் ஏறி சைலண்ட்டாக உட்காந்துட்டான். ஜேகே பார்க்குற நிமிஷம் யாருன்னே தெரியாது. கபீர்னு காரில் ஏறிட்டான். யாரா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு. அதுக்கப்புறம் நேராக ஸ்கூல்கிட்டே இறக்கி விட்றான். எனக்கு என்ன கேட்ட வந்த எனக்குன்ட்டு சாரி கொஞ்சம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். உங்களுக்கு ஸ்கூல் தெரியுமா? தெரியும். ஓ தேங்க்யூ. இன்றைக்கி நீங்கள் என்ன ரொம்ப நல்லா காப்பாற்றிருக்கீங்க. அவ்வளோதான் நான் மட்டும் காரில் ஏறினேன் என்னை பிச்சு 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 போட்டிருப்பாங்க. ஓ அப்படி சொல்லிட்டு அவன் கிட்ட தலையாட்டிட்டேன். சரி பாய் ரொம்ப தேங்க்யூ. அம்மா என்னை இது காரில் ஏற சொன்னீங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க. உன் கண்ணு ரொம்ப அழகாக இருக்குது. இதுக்காக காரில் ஏற்றிட்டு வந்தீங்களா? ஓ ஆனால் நான் இந்த மாதிரி காரில் போனதே இல்லை ஃபர்ஸ்ட் டைம். சூப்பராக இருந்துச்சு உங்கள் காரு. சரி அதுக்கப்புறம் வந்து க்யூட்டாக குதிச்சுட்டே ஓடிட்டான். அழகாக இருக்கான். அதே மாதிரி ஈவினிங் வந்து ஜேகேயோட கார் நின்றுருக்கு. வந்துட்டு என்ன நினச்சான்னு தெரியல. காருக்கிட்ட வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ அந்த கதை ஜன்னல் மட்டும் ஓப்பன் பண்ணுறான். எதுக்கு வெயிட் பண்ணுறீங்க? கேட்கணும்னு தோணுச்சு காலையில் ட்ராப் பண்ணனால. உனக்கு தான் பிரியா? பாட்டி தெரியாது உங்கள் காரில் ஏறக்கூடாது சொல்லிட்டாங்க. எப்போ சொன்னாங்க? நான் ஆஃப்டர்நூன் போல் பாட்டி கால் பண்ணி கேட்டேன் அப்போ சொன்னாங்க. சரி சரி பஸ் ஏற பிரியா? 6 மணி பஸ்ஸில் ஏறினா வீட்டுக்கு 7 மணிக்கு போயிடுவேன் அவ்வளோதான். தெரியாதவங்கள்ட்ட எதுவும் பேசக்கூடாது ஏறக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. இவ்வளோ சொல்கிறேன். அண்ணா நீங்கள் தான் என் கண்ணுக்கு நல்லா தெரியுறீங்களே. டக்குன்னு ஜேகேக்கு சிரிப்பு வந்திருக்கும். ஜேகே சிரிச்சிட்டு நல்ல லாஜிக்டா. குட் லாஜிக். சரி போ பஸ் ஏறி. அப்படி சொல்லிட்டு அவனை வந்து பஸ்ஸில் ஏறிட்டே வந்துட்டு ஜேகே பார்க்குறான். ஜேகே வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு எதுக்கு
அவ்வளோ பெரிய ஏசி காரை விட்டுட்டு இந்த பஸ் நீ இருக்கில்ல நல்லாயிருக்கு. ஓ, ஃப்ளர்ட் பண்ணுறீங்களா? இப்போ தான் கண்டுபிடிச்சியா? நான் கொஞ்சம் மக்கு பையன், கொஞ்சம் லேட்டாச்சு. அவ்வளோ மக்கா? இல்லைல்ல, ரொம்ப இல்லை, கொஞ்சம் புத்திசாலி, கொஞ்சம் மக்கு, அப்படி வச்சுக்கலாமே. தெரியாதவங்கள்ட்ட பேசக்கூடாது, தெரியாதா? ஆ, ஆமாம்ல. ம், ஆமாம் தான். ஓ, அப்படியே பேச மாட்டேன், சைலண்ட் அப்படி சொல்லிட்டு அம்மாட்டி திரும்பி உட்காந்துட்டான். ஜேகேக்கு சிரிப்பு தான் வருது, யாரா நீ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் டே வந்து இறங்கி அவன் பாட்டு குடுகுடுன்னு வீட்டுக்கு ஓடியே போயிட்டான். ஜேகே வந்து நேராக அவன் வீட்டுக்கு போயிருப்பான். இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து டே குளிச்சுட்டு, பாட்டி அந்த ட்ரெஸ்ஸை நான் அயன் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு ஏதோ பேசிகிட்டே வந்துட்டு அவன் பின்னாடி இதில் வந்து முன்னாடி வரான், வீட்டுக்கு வரான். கரெக்டாக பார்த்தா உள்ளே பார்த்தா ஜேகே உட்காந்துருக்கான். பார்த்துட்டு ஏய் காரு, டக்குன்னு வந்து ஜேகே சிரிப்பு வந்திருக்கு. திரும்பி பார்த்துட்டு நான் கார் இல்லை ஜங்குக். அவங்க பாட்டி பார்த்துட்டு ஏய் டே உனக்கு இந்த பையனை தெரியுமா? ஐயோ பாட்டி நான் சொன்னேன்ல காரு காரு அப்படி சொல்லிட்டு காரு மாதிரி சிக்னல் காட்டி ஆடுறான். அதை பார்க்கும்போது லைட்டாக ஜெக்கி சிரிப்படுது. ஆமாம் சொன்னான்ப்பா, அந்த பசங்களாம் இது பண்ணிட்டு இந்த பண்ணி இதாக காப்பாற்றுறேன்னு. ரொம்ப நன்றிப்பா. பாட்டி காப்பாற்றலை, போட்டு விட்டுட்டான். டக்குன்னு இந்த ஜெக்கிக்கு சிரிப்பு வந்துட்டு போட்டா விட்டேன், காப்பாற்றி தானே விட்டேன். நீங்கள் வரலன்னா அவங்க என்னை பார்த்துருக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி நான் நிற்கிறேனான்னு பார்ப்பாங்க. அப்போ நான் சிக்கிடுவேன் தானே. அப்போ நீங்கள் என்னை போட்டு விட்டுட்டீங்க. இவ்வளோ மூலம் இருக்குல்ல. இன்னொன்று அவ்வளோ இருக்குது அப்படி சொல்லிட்டு க்யூட்டாக வந்து ஜேகே வந்து பார்த்துட்ருக்கா. டே பேசிகிட்டே இருக்கான். அவங்க பாட்டி பார்த்துட்டு டே போய் முதல் ட்ரெஸ்ஸை மாற்றுடா, பாட்டி அயன் பண்ணிட்டேன்டா அப்படி சொல்லிட்டு குடுகுடுன்னு வந்துட்டு டே ஓடியே போயிட்டான். ஜேகே பார்த்துட்டு நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் கேட்கணும் பாட்டி, இதை நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரில. என்னாச்சுப்பா அப்படி சொல்லிட்டு அவங்க வந்துட்டு ஜேகே காஃபி கொடுத்துருப்பாங்க. ஜேகே காஃபியை வாங்கிட்டு எனக்கு டேவை ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் டேவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னப்பா சொல்கிற? அவங்க அப்படியே ஒரு நிமிஷம் அப்படிங்கிற மாதிரி ஷாக் ஆகிட்டாங்க. பட் டே வந்து ஃபுல்லாக கிளம்பிட்டு பாட்டி நான் போகிறேன் பாட்டி, இந்த இதை மட்டும் போட்டு விடுங்களேன் சரின்னு சொல்லிட்டு அவங்க டேக்கு வந்து கண்மையெல்லாம் போட்டுட்டு சரி பார்த்து போ அப்படி சொல்லி அனுப்பி வச்சுட்டு அவங்க சைலண்ட்டாக அப்படி ஜேகே பார்த்துட்ருக்காங்க. ஜேகே வந்து இப்போ தான் சொல்கிறான் அவன் அவ்வளோ பெரிய பிஸ்னஸ் மேன், பட் அவனுக்கு ஏஜ் எவ்வளோ ஆகுது எல்லாமே சொல்லிட்டு அவனுக்கு ஏஜ் எல்லாம் சொல்லிட்டு எனக்கு வந்துட்டு டேவை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆனால் தம்பி நீ அவ்வளோ பெரிய, எனக்கு நீ யாரும் இல்லை, அதே மாதிரி டேக்கும் நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க. எங்கள் 2 பேர்த்துக்கு சேர்ந்து நீங்கள் மட்டுமே இருங்களேன், அவனை நல்லா பார்த்துப்பேன் எப்போவுமே. ஆனாலும் அவன்கிட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்து கிளம்பிட்டான். ஈவினிங்காக டே வந்து வீட்டுக்கு வரான். பாட்டி பார்த்துட்டு என்னாச்சு பாட்டி ரொம்ப சைலண்ட்டாக இருக்கு. டே என்ன பாட்டி அப்படி சொல்லிட்டு பார்க்குறான். இன்னைக்கால ஒரு பையன் வந்தான்ல, டாலா ஹேண்ட்ஸமாக இட்ஸ் ஸோ க்யூட்ல, அவனை கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்குறான். கல்யாணமா? அண்ணா நான், நீ 12th தான் படிக்கிற, நீ சின்ன பையன், அது எல்லாமே பாட்டிக்கு புரியுதுடா. ஆனால் உனக்கு அம்மா அப்பா இல்லையா? ஆமாம் அப்படி சொல்லிட்டு டே பொறுமையாக தலையாடுறான். அந்த பையனுக்கும் அம்மா அப்பா இல்லையா? அச்சிச்சோ, அம்மா அப்பா இல்லையா? உன்னை ஒரு அம்மா மாதிரி அப்பா மாதிரி பார்த்துக்கிறேன்னு சொல்லி கேட்குறான். பாட்டிக்கு அது ஓகேன்னு தோணுது. ஏன் அன்னைக்கு ஒருத்தவங்க கேட்டதுக்கு தரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க, இதையா ஓகே தோணுது? அவன் கண்ணில் உண்மையான லவ் தெரியுது. உன்னை பார்த்து 2 நாள் தான் ஆகுதுன்னு சொல்கிறான், பட் கண்ணில் அவ்வளோ காதல் காட்டுறான். பாட்டிக்கு தெரியும்ல, இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன்ல. ஆனால் நான் எப்படி உங்களை விட்டுட்டு போகிறது? இங்கே பாருட்டே, எல்லாருக்கும் லைஃப் ஒரு டைம் தான் நல்லா அமையும், அதை விட்டுட்டு கடைசியாக கஷ்டப்பட முடியாது. நீ ரொம்ப கஷ்டப்பட்டடா, இந்த சின்ன வயசில் இவ்வளோ கஷ்டம் வேணாம், அவனுக்கு கல்யாணம் பண்ணிப்போம், நல்லா இருப்பேன். ஆனால் பாட்டி உன்னோட விருப்பம் தான் அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து ரூமுக்கு போயிட்டாங்க. டே போய் யோசிச்சிட்டேன்னு, வர பாட்டிக்கு வேறு உடம்பு சரியாமல் போயிட்டே இருக்குது, அவங்கள்ட்ட வேறு நிறைய காசு இருக்கான், அப்போ பாட்டிக்கும் செலவு செய்வாங்க, என்னையும் படிக்க வைப்பாங்க, நானும் படிக்கணும்ல, அப்போ எல்லா சைடும் இது ஓகே தான். எல்லாமே என்கிட்ட நல்லா ஸ்வீட்டாக பேசுகிறாங்க, அழகாக இருக்காங்க, எனக்கும் ஓகே தான் அப்படி சொல்லிட்டு டேவை முடிவு பண்ணி பாட்டிட்டு ஓகேவும் சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஓகேன்னு சொல்லிட்டு டேக்கும் ஜேக்கும் கல்யாணமும் பண்ணி வச்சுருப்பாங்க. இன்றைக்கி வந்து டேக்கும் ஜேக்குக்கும் வந்து ஃபர்ஸ்ட் நைட்டு. டே அப்படியே பொறுமையாக வந்துட்டு அவனோட ஷர்ட் பட்டனை காட்டுறான். இங்கே ஜேக்குக்கு ஒன்றும் புரியல. டக்குன்னு கை பிடிச்சிட்டு என்ன பண்ணுற நீ? அதுவா பாட்டி தான் சொன்னாங்க. அவனை ஏன் ஒரு வாரம் ஸ்கூல் போகல? அப்படியே டே பார்த்துட்டு கால் வலிக்கு இதை உட்காரலாமா, நின்றுட்டா நல்லா, சரி வா அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பெட்டில் உட்காந்துருக்காங்க. டே வந்து அவன் கால் அவனே அமுக்கி விட்டுட்டு இருக்கான்.
டக்குன்னு ஜேக்கு வந்து கீழே உட்காரான். என்ன பண்ணுறீங்க? அவன் கால் எடுத்து அமுக்கிடுறான். ஐயோ வேணாம், காலை கொடு அப்படி சொல்லிட்டு அமுக்கி விட்டுட்டேன். சொல்லு. அதுவா, ஒரு வாரமாக பாட்டி வந்து எல்லாமே சமைக்க சொல்லி கொடுத்தாங்க. கற்றுக்கிட்டதுலேயே போச்சு ஒரு வாரம். எதுக்கு சமைக்க கற்றுக்குறீங்க? தான் மெய்டு இருக்காங்க, நான் தான் சொன்னேன்ல. நீங்கள் சொன்னீங்க, ஆனால் பாட்டி தான் சொன்னாங்க கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம தான் சமைச்சு தரணுமா. அதுக்கு தான். அதனால தான் ஒரு வாரம் ஸ்கூலே போல தெரியுமா. போச்சு ஒரு வாரம், கிளாஸ் மொத்தமும் போச்சு. சரி, நோட்ஸ் நான் வாங்கி தரேன். ஆனால் நோட்ஸு காஸ்ட்லிப்பா, அதெல்லாம் வாங்க முடியாது. நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஓசி வாங்கிக்கிறேன். நான் உனக்கு நோட்ஸ் வாங்கி தரேன்டா. சரி அப்படி சொல்லிட்டு டே வந்து பார்த்துட்டு இருக்கான். ஜேகே பார்த்தோன்னே சரி ஏதோ வந்துட்டு ஷர்ட்டெல்லாம் கழட்டி ஏதோ பண்ணணும்னு பாட்டி சொல்லிச்சு. வாங்க பண்ணலாம். ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தூங்கு. எல்லாம் அந்த ஒன்றும் இல்லைடா, தூங்குடா. சரின்னு சொல்லிட்டு டேவும் சைலண்டாக பட்டு தூங்கியிருப்பான். ஜேகேவை சிரிச்சிட்டே தூங்கியிருப்பான். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது. இங்கே டே வந்துட்டு அவன் ஃபுல்லாக கிளம்பிட்டு அவன் பொறுமையாக உட்காந்துருக்கான். கிளம்பி போகலையா? அது என்னாச்சு, ஏன் மூஞ்சி இவ்வளோ டல்லாக இருக்குது? அவன் வேகமாக போயிட்டு ஜிக்கியோட கையை பிடிச்சிட்டு, பாட்டியை நம்ம இங்கே கூப்பிட்டு வந்துடலாமே. நிச்சயமா வேணா செல்வீங்கன்னு நினச்சேன். நீ ஏன் அதுக்கே மூஞ்சி அப்படி வச்சுருந்த? அதான் டெய்லி பாட்டி கூட இருந்தேனா, நான் பாட்டியை ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஒரு நாளில் கஷ்டமாக இருக்குது. ஒரு சொல்கிற அப்படியே ஹாலாக ஸ்டார்ட் பண்ணலாம். டக்குன்னு ஜேகே அவனை ஹக் பண்ணிட்டு, ஏய் பாட்டி இங்கேயே கூப்பிட்டு வந்தாலாம், நீ என்ன ஆசைப்பட்டாலும் நான் நிறைவேற்றுவேன், தயவுசெய்து தான் அழாத அப்படி சொல்லிட்டான். அதுக்கப்புறம் ஜேகே வந்து பேசி பாட்டியை கூட்டிகிட்டே வந்துட்டான். டே வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வரான். அவ்வளோ ஜாலியாக சிரிச்சிட்டே வருது. ஏன்னா வந்துட்டு மார்னிங் போனது கார், ஈவினிங் வந்தது கார் தான். ஸோ எங்கேயுமே ஸ்டூடெண்ட்ஸ் ட்ராக் பண்ணலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ சார் செம்ம ஜாலியாக வீட்டுக்குள்ளே வராரு. அட்டே ஜங்குக்கா கரெக்டாக பார்த்தா உள்ள பாட்டி இருக்காங்க. பாட்டி வாடா, என்ன சீக்கிரமான்ட்ட, நீ நீ எங்கே இங்கே ஆடி சொல்லிட்டு அப்படியே வாசலே நின்ட்டான். அப்புறம் குடுகுடுன்னு உடனே பாட்டி ஹக் பண்ணிட்டு, நான் ஹாப்பியாக இருக்கேன்னு சொல்லி குதிச்சிட்ருக்கான். ஜங்குக்கு வந்தோடனே அப்படியே ஓடி போய் ஹக் பண்ணியிருப்பான். எனக்கு ரொம்ப தேங்க்யூன்னு கத்திட்டு கிடக்குறான். ஜங்குக்கு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அப்படியே கொஞ்ச நாள் ஆக ஸ்டார்ட் ஆகுது. எப்போ பார்த்தாலும் ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துட்டே இருப்பான். அந்த வீடு அவ்வளோ சைலண்ட்டாக இருக்கும். அந்த மெய்டு சமைக்கிறப்ப அந்த விசில் அடிக்கிற சத்தம் அதெல்லாம் மட்டும்தான் கேட்கும். மற்றபடி ஒரு சவுண்டுமே கேட்காது. பட் இப்போ எப்போ பார்த்தாலும் ஜெஜேன்னு சவுண்டு. ஒருத்தன் தான் வீட்டில் இருக்கான், பட் கத்திட்டே இருப்பான். சைலண்ட்டாக இருக்குமில்ல, ஊ ஊ ஊ ஊ என்னடா பண்ணுற, போர் அடிக்குதே அப்படி சொல்லிட்டு அப்படியே ஏதாச்சும் ஒரு சவுண்ட் கொடுத்தாச்சும் கத்துவான் வீட்டில். அவனால் கொஞ்ச நேரத்துக்கு மேலே சைலண்ட்டாக இருக்க முடியாது. அதெல்லாம் பார்க்கும்போது தான் ஜிக்கிக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. பாட்டி தான் போட்டு டேவை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னா வீடு வேறு பெருசு இல்லை, எங்கள் டார்ச் கத்திட்டு ஓடிடுவான். அவங்க போய் பிடிச்சிட்டு வந்து அவனுக்கு சாப்பாடு விட்டுறது, அவன் கூட என்ஜாய் பண்ணுறது அப்போல்லாம் இருக்கும். இன்றைக்கி வந்து அவங்க எப்போவுமே டேக்கு சாப்பாடு விட்டுட்ருக்காங்க. அப்புறம் நான் அந்த காலேஜ் தான் செய்யலான் இருந்தேன், ஆனால் அது ரொம்ப தூரம் பாட்டி. எந்த காலேஜ்னு சொல்லி பாட்டி கேட்டுட்ருக்காங்க. ஜமுக்கு பார்த்துட்டு, எந்த காலேஜ்டா? அதான் யூஎஸில் அப்படி சொல்லிட்டு அவன் காலேஜ் சொல்ல வரான். டக்குன்னு பாட்டி வாயை பொத்திட்டு, நான் எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் சொல்லாதேன்னு. சரி அது சொல்லக்கூடாதான். பட் ஏன் பாட்டி சொல்லக்கூடாதுன்னா விடுச்சோங்கக்கா, அப்புறம் பாவட்டியமாக இருக்கும், சாப்பிட்லாம். சரி வா சாப்பிட்லாம் அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதை வாங்கி வந்து அவன் ஊட்டிகிட்டு இருக்கான். பாட்டி வந்து ஜங்க் கூட்டிகிட்டு இருக்காங்க. எந்த காலேஜ்? இல்லைப்பா ஜங்க் அது. பாட்டி நிமிஷம் இருங்க நான் கேட்குறேன். அவனும் அந்த காலேஜ் வந்து ஹாப்பியாக குதிக்கிறான். ஆனால் அங்கே கிடச்சிது. பாட்டி தான் அங்கே வேணாம் சொல்லிச்சே, வா லோக்கல் காலேஜில் போடலாம், நீ அங்கேயே போய் படி. அண்ணாங்க தம்பி என் காசு அதிகம் வரும்பா, இவன் ஏதோ விளையாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கான், இதெல்லாம் சீரியஸாக. பாட்டி அவனுக்கு எங்கே போய் படிக்கணும்னு தோணுதோ அங்கே போய் படிக்கட்டும். இந்த உலகத்தில் எந்த இடமா இருந்தாலும் அங்கே என்னால் அனுப்ப முடியும். இல்லைப்பா அது காலேஜே சேரவன், நம்ம கல்யாணம் ஆயிடுச்சு. சரி 12th தான் முடிக்கணும்னு ஆசைப்பட்டா முடிச்சிட்டான். கல்யாணம் ஆயிடுச்சுலப்பா, குழந்தை குட்டின்னு இருந்தால் தானே நல்லாயிருக்கும். பாட்டி அதெல்லாம் அந்த காலம், நீ இப்போ காலேஜ் போ சரியா சொல்லிட்டு அவனுக்கு செம்ம ஹாப்பி. அதுக்கப்புறம் காலேஜ்லாம் போட்டுட்டாங்க. இன்னும் 2 நாளில் ஜேகே வந்துட்டு பார்த்துட்டே இருக்கான். டே போகிறனால எல்லாத்தையும் ஜாலியாக பேக் பண்ணிகிட்டு இருக்கான். இன்னும் 2 நாளில் டே போகிறான். ஜேகேக்கு ஒரு மாதிரி ஸோ வீடுன்னு பேர் சைலண்ட்டாக இருக்கும்ல, பாட்டி நானும் மட்டும்தான் இல்லை அப்படி சொல்லி தோணிகிட்டே இருக்குது. டே வந்து டக்குன்னு வந்து ஜேகேவை ஹக் பண்ணுறான். ஜேகே லேப்பை பிடிச்சிட்டு, டே லேப்பு நவுத்திட்டேன் நல்ல பாரு காரணம் தெரியாதவனே. சரி அப்படி சொல்லிட்டு அவனை அதை நவுத்தி மூடி வச்சிட்டான். என்னடா சங்குக்கா, எனக்கு 18 வயசு ஆயிடுச்சு, உனக்கு தெரியும்ல? தெரியும். இப்போ நான் வேறு யூஎஸ் போகிறேன், 3 வருஷத்துக்கு வரமாட்டேன். நீ அன்றைக்கி
நான் தூங்கிட்டேன். என்ன சொல்ல வரேன்? அன்னைக்கு நான் தூங்கிட்டு இருந்தப்ப நீ கிஸ் பண்ணிட்டு ஒன்று பண்ணில கொஞ்சம் கொஞ்சம். அப்போ அப்போ நீ தூங்கலையா? தூங்குனேன். நீ டச் பண்ணோன்னே நான் முழிச்சிட்டேன். ஓ சாரி. சாரி வேணாம், அது நல்லா இருந்துச்சு. நான் அப்போ எக்ஸாம் இருக்கு சொல்லி தான் வந்துட்டு கேட்கல. இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சிச்சுல, வந்துட்டேன் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து காலேஜுக்கு போட்டான். நீ சின்ன பையனாக இருக்க, காலேஜ் முடிச்சுட்டு பார்த்துக்கலாம். 3 வருஷம் வர முடியாது, சரியாக பேச முடியாது, காலேஜ் இருக்கும். இல்லைடா, அது டக்குன்னு வந்துட்டே வந்து கிஸ் பண்ணியிருப்பான் ஜேகே. அதனால அதுக்கப்புறம் அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அப்படியே அப்படி முடிஞ்சிட்ருக்கோம். 2 பேத்துக்கும் பயங்கரதாக முடிஞ்சிருக்கும். இப்போ 2 பேரும் பெட்டில் செம்ம டயலாக படுத்துருக்காங்க. அப்படி மூன் பண்ணுற சவுண்ட் கேட்டிருக்கோம், பாட்டிக்கே கேட்டிருக்கோம். பாட்டிக்கு இப்போ தான் இவங்க லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களேன்னு கொஞ்சம் ஷாக் தான். பட் அவங்களுக்கு ஹாப்பி தான், ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து டே வந்து கிளம்புறான். டே வந்து அப்படியே கிளம்பும்போது ஜிகே பார்க்குறோம். ஜிகே பார்த்துட்டு சொன்னேன் நான் வேணான்னு. என்ன வேணான்னு? நீ வேணும் வேணும்னு கேட்டு இங்கே பாரு, கால் வலியோடு நின்றுட்டுருக்க, நிற்க கூட முடியல. சொல்லிட்டு ஆனால் எனக்கு வலிக்குது தான், ஆனால் திருப்பி என் மனசு கேட்குது. அதை போய் ஜேகே காதுக்கிட்ட சொல்லியிருப்பான். ஜேகே பார்த்துட்டு எனக்கு அதுக்கு மேலே இருக்குது, தயவுசெய்து போகும்போது பேசி டெம்ப் பண்ணாதுடா. சரி எடுத்துட்டு க்யூட்டாக சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் டே வந்து கிளம்பி போயிருப்பான். அதுக்கப்புறம் அப்படியே ஒரு 3 வருஷம் போகுது. 2 பேருனாலே பேசியிருக்கவே முடியாது. டே கால் பண்ணுறப்ப ஜேகேனால் எடுக்க முடியாது, ஜேகே கால் பண்ணுறப்ப டேனால் எடுக்க முடியாது. அப்படியே டேஸ்லாம் போயிருக்கும். வீக்லி ஒன்ஸ் தான் டே வந்து பாட்டிக்கிட்டே பேச முடியும். அதுவும் 2 பேரும் ஏதாவது எப்போயாச்சும் கரெக்டாக ஃப்ரீயாக இருக்கப்போ கால் பண்ணி பேசிக்கிட்டா தான். எப்போயாச்சும் தான் ஜிகே வாய்ஸ் கேட்பான். அதுவும் ஜிகிட்ட 2 வார்த்தை பேசுகிறாங்கட்டே வார்டன் வந்துடுவாங்க, டைம் ஆயிடுச்சு வைங்க வைங்கன்னு. அவனும் உடனே சரின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருவான். அப்படியே போயிருக்கும். இன்றைக்கி ஜேகே வந்து செம்ம ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டு. இன்னும் அவன் பார்க்க அப்படியே இருப்பான்ல, கண்ணுக்குள்ளே நிற்கிறான். எப்போ வருவான்னு இருக்கு. ஐயோடி சொல்லிட்டு ஏதோ டெலிவரிக்கு வந்து ஒய்ஃப் அனுப்பிட்டு இங்கிட்ட அலைவாங்கள்ல, அந்த மாதிரி ஜேகே நடந்துகிட்ருக்கான். கரெக்டாக பார்த்தா அங்கே டே வரோம். ஜேகே நிமிஷம் ஷாக் ஆகிட்டான். ஏன்னா டோட்லி அப்படியே ஸ்கூல் டைமில் அவன் அனுப்பி வச்ச அந்த டே கிடையவே கிடையாது. வருது செம்ம மாசாக இருக்கான். ஹேர்லாம் ஃப்ளிப் பண்ணிட்டேன்னு ஒரு கண்ணாடி வேற போட்டிருக்கான். அதாவது கூலிங் கிளாஸ் தான், அதை லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட வந்துட்டு அந்த கண்ணாடியை கழட்டிட்டு எப்படி இருக்கு ஜங்குக்கா? ஜங்குக்கு அப்படியே பார்த்துட்டு குழந்த வயசு போயிடுச்சு. மெச்சூரிட்டியான டே வந்து நிற்கிறான். ஜங்குக்கா எப்படி இருக்கேன்னு கேட்டேன். அவன் அப்படியே வந்துட்டு டே பார்த்துட்டே இருக்கான். என்னாச்சு? ஒன்றும் இல்லைவா அப்படி சொல்லிட்டு இப்போ 2 பேரும் காரில் வந்துட்டுருக்காங்க. டே வந்து சைலண்ட்டாக தான் இருக்கான். ஜிகே டேவை பார்த்துட்டு டோட்டலி மாறிட்டா. அப்படியா? எல்லாம் அவன் பாடி எல்லாமே ஆமாம், பட் வாய்ஸ் மாறவே இல்லை. டே அப்படியே வந்து ஜிகே பார்க்குறான். அந்த 2 பேர் கண்ணிலையும் அவ்வளோ காதல் தெரியுது. வயசு தான், நான் ஸ்கூல் படித்தப்போ எப்படி பார்த்தனோ அந்த ஒரு கண்ணில் ஒரு காதலோடு புரியாமல் பார்த்தேன். ஆனால் இப்போ பார்க்குறப்ப புரியுது. அப்படியே இருக்கு, மறவே இல்லையா? 3 விஷயத்தில் 32 வயசு வரைக்கும் யாருமே பார்க்காதவன் உன்னை மட்டும்தான் பார்த்தேன். இப்போ மட்டும் எப்படி மாறும்னு நினைக்கிறேன்? ஆமாம் ஆமாம் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அதுக்கப்புறம் பேசிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. டே பாட்டியை ஓடி போய் ஹக் பண்ணுறா. பாட்டியை இவனை பார்த்துட்டு என்னடோ இவ்வளோ வளர்ந்துட்டோ, தங்கம் இவ்வளோ அழகாக மாறிட்ட அப்படி சொல்லி அவங்கள கொஞ்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 2 பேர் ரூமுக்கு போகிறாங்க. ரூமுக்கு போனால் டே வந்து அவன் ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சிட்ருக்கான். விஜய்க்கு டக்குன்னு வந்து ஹக் பண்ணிட்டு, இந்த பெட்டில் இத்தனை வருஷம் எல்லாமே இருந்தேன், இப்போ வந்துட்டு இப்போயாச்சும் பெட்டுக்கு வருது, ஏய் விட்றா அப்படி சொல்லிட்டு லைட்டாக கையெடுத்துடுறான். சே அப்போல்லாம் நீயே வந்து மூவ் பண்ண, இப்போ நான் மூவ் பண்ணுறே வேணாங்கிற போடா அப்படி சொல்லிட்டு ஜேகே போயிட்டு அமைதியாக பெட்டில் உட்காந்துட்டான். டே போயிட்டு டே வந்துட்டு சைலண்ட்டாக அப்படி பார்த்துட்டே இருக்கான். அப்படியே ஜேகே அமைதியாக தள்ளி இப்படி தொங்கி போய்ட்டு உட்காந்துருக்கானா. அப்படியே டே பொறுமையாக கிட்ட போயிட்டு ஜேகேவோட லேப்பில் வந்து டபுள் சைட் கால் போட்டு சிஓ சார் அப்படி சொல்லிட்டு அவன் பார்க்கலாம். டக்குன்னு இவனே கிஸ் பண்ணுறான். இப்போயும் நானே மூவ் பண்ணுறேன், நான் தான் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அப்படியே ஜேகே மூவ் எடுத்திருப்பான். அதுக்கப்புறம் 2 பேரும் ஹாப்பியாக இருந்துட்டு அப்படியே ஒருத்தர் பார்க்குறாங்க. எத்தனை வருஷம் இல்லை ஆமாம் அப்படி சொல்லிட்டு 2 பேருக்கும் ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்துட்டு டே ஃபுல்லாக வீட்டில் தான் இருந்திருப்பான். எனி டைம் ரொமான்ஸ் தான். பாட்டியும் வந்துட்டு ஹாப்பியாக இருக்காங்க. அப்பாடி இவங்க சந்தோஷமாக இருக்கான்னு பார்க்கும்போதே அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. அப்படியே ஒரு 1 மந்த் தான் டே ப்ரெக்னெண்ட்டே ஆகிட்டான். டேக்கே ஷாக்கு. டே 1 மந்த்து தாண்டா நான் வந்து ஆகுது. அப்புறம் இத்தனை வருஷமாக அதான் சரி சரி எப்படி சொல்லிட்டு 2 பேரும் ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ குழந்தை பிறந்துடும், ஓகேவா? ஹாப்பியாக தான் இருப்பாங்க. ஹாப்பி எண்டிங். இதை பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.
வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா ஐடி, டெலிகிராம் லிங்க்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் அப்படியே ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா அதெல்லாம் அப்படியே பண்ணிக்கோங்க ஓகேவா. இனிப்பேர் முடிஞ்ச அளவுக்கு ரெகுலராக வீடியோ போடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு பேல் ஒன் ஷாட் போடுறோம் அப்படிங்கிறனால இன்றைக்கி டைமும் கம்மியாக தான் இருந்துச்சு. சரி ஓகே இன்றைக்கி ஷார்ட்டாக கொடுத்தாலான்னு சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பட் நல்லாயிருக்கு, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்களும் சொல்லுவீங்க ஓகேவா. என் மன திருப்திக்கு இது நல்லாயிருக்கு. உங்கள் மன திருப்திக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா. நம்ம நிறைய பேர் கமெண்ட்டே தான் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கடா. இவ்வளோ நாள் கழிச்சு வீடியோ போட்டிருக்காங்களேன்னு சொல்லி கொஞ்சம் மோட்டிவேஷனாக கமெண்ட் பண்ணிட்டு போங்க ஓகேவா. பாய், லவ் யூ.